ரோஸ் பிளான்ட்டில் ஃப்ரெஷ்ஷாக தளிர் வரணும், நிறைய மொட்டு வரணும் அப்படின்னாக்கா பிளான்ட்டுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா நல்லா வந்து இது போல் நிறைய மொட்டு வைக்கும். இது வந்து பெங்களூர் ரோஸு, ஒரே ஒரு பூவாக பூக்கும் ஒவ்வொரு கிளைக்கு. அப்படி நான் வாங்கும்போது அப்படி தான் இருந்தது இந்த பிளான்ட்டு. ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தாக பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. இது போல் சின்ன தொட்டியில் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். பாதி மண்ணோடு தான் உள்ளே போட்டு நட்டுட்டேன், கவர் மண்ணோட. இது கோகோபீட் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கிறேன், ஆர்கானிக் கிரானுவல்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் நான் கொடுத்துருக்குறேன் இந்த பிளான்ட்டுக்கு. நிறைய வந்து கோகோபீட் இருக்குது, இருந்தாலும் வந்து நான் ரைஸ் வாட்டரும் டிஏபி ஆர்கானிக் கிரானுவல்ஸு அது போல் கொடுத்துருக்குறேன். இது போல் கொடுக்கும்போது பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தளிர் வரும். கூடவே பாருங்கள் இது போல் மொட்டு வச்சுருக்கு. இது போல் மொட்டு வைக்கும்போது டீ தூள் தண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நல்லது பிளான்ட்டுக்கு. ரொம்ப திக்காக கொடுத்திங்கன்னா செடி காஞ்சிடும். நிறைய மொட்டு வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், மொட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும். பட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சைடில் வந்து பிரான்ச் வந்து அதிகமாக பிரான்ச்சஸ் வரும். நான் வந்து இப்போது இந்த மொட்டு கூட நான் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னாக்கா இந்த சைடும் மொட்டு இருக்குது, இந்த சைடு நம்ம கிளை கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வளரும், நிறைய பெரிய செடி உருவாகும். அதுக்காக பாருங்கள் அடினியம் பிளான்ட்டில் எவ்வளோ நல்ல கலர் பாருங்கள், ரெட்டு. 2 செடி இருந்தது, ஒரு செடி கொடுத்துட்டேன், ஒரு செடி மட்டும் நான் வளர்த்துன்னு இருக்கேன். பாருங்கள் நல்லா இருக்குது ரெட்டு. இது வந்து நான் ரைஸ் வாட்டர் தான் கொடுத்துருக்குறேன். பூ பூக்கலைன்னா ரைஸ் வாட்டர் கொடுத்தா பூ பூக்கும். பாருங்கள் மொட்டு, இந்த செடியில் கூட மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ரைஸ் வாட்டர் கொடுத்துருக்குறேன். இந்த ரோஸ் பிளான்ட்டில் வந்து கோகோபீட் சாயில் வந்து மூடி வச்சுருக்கிறேன், சாயிலுக்கு மேலேயே போட்டு. இப்போ தான் தளிர் வந்துருக்கு பாருங்கள் ரெட் கலரில். இந்த செடி வந்து நான் வந்து தளிர் வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் வாட்டர் கொடுங்க, ரைஸ் வாட்டர் கொடுத்தா தான் ரொம்ப நல்லது. என்பிகே எரு வந்து கடையில் வாங்குவோம், அது பதில் நீங்கள் ரைஸ் வாட்டர் கொடுத்தாலே நல்லா புளிக்க வச்சுட்டு நல்லா இது போல் ஃப்ரெஷ்ஷாக தளிர் போடும். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 ஸ்பூன் டீ தூள் வேஸ்ட்டு வந்து, அதாவது டீ தூள் வேஸ்ட்டு வந்து புதுசாக கூட டீ தூள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் 1 லிட்டர் போட்டுட்டு 5 லிட்டர் ப்ளைன் வாட்டர் போட்டு ஊற்றிட்டு நல்லா செடி கலந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ் 2 கிளாஸ் ஊற்றி விடலாம் பிளான்ட்டுக்கு. ரோஸ் பிளான்ட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளிர் வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.